சரிகமபா கண்டஸ்டன்ட் மித்ரா அவங்களோட அப்பா இப்போ இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை மித்ரா அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணி ரசிகர் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க. அதோட விவரத்தை தான் இந்த வெளியில் பார்க்க போகிறோம். சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல் கலந்துக்கிட்ட பல போட்டியாளர்கள் நம்ம ஞாபகத்துக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு சில கவனிக்கப்படக்கூடிய போட்டியாளர் ஒருத்தவங்க தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்திருக்கக்கூடிய மித்ரா. சொல்லப்போனால் அபிஷேகா, சுமன்ராஜ் இவங்க எல்லாமே ஒரு 2-3 வாரங்கள் கழித்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் மக்கள்கிட்ட ஃபேமஸ் ஆனாங்க. ஆனால் மித்ரா அப்படி இல்லை. ஆடிஷனோட முதல் ரவுண்ட்லேயே அவங்க எமோஷனலாக ஸ்டேஜில் கண்கலங்கி பேசின விஷயம் இருக்கு இல்லையா, கண்டிப்பாக இந்த பொண்ணு இசைத்துறையில் பெருசாக சாதிக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்தாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க அப்பாவோட கிட்னி ரெண்டுமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அவங்க அம்மா தான் கிட்னியை கொடுத்து ஆப்ரேஷன் நடந்திருக்கு. அதனால ஆடிஷனுக்கு என் கூட யாருமே வர முடியல. இருந்தாலும் இந்த ஒரு வாய்ப்பு மற்றவங்களுக்கு கிடைக்காது. இந்த வாய்ப்பை விட்டால் மறுபடியும் சரிகமபா மேடைக்கு வர முடியுமான்னு தெரியல. அதனால தான் அப்பாவே அம்மாவையும் நான் விட்டுட்டு நான் இங்கே தனியாக வந்திருக்கேன்னு சொல்லி மித்ரா மேடையிலே பயங்கரமாக அழுதாங்க. அந்த நேரத்தில் சைந்தவி மேடம் ஸ்டேஜுக்கே போயிட்டு, உன் கூட யாரும் இல்லை நினைக்காத, உனக்கு ஒரு அக்காவா, உனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் மித்ரா அவங்க ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆடிஷனை செலக்ட் ஆகி ஒரு சில வாரங்கள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் அவங்களோட குடும்ப சுச்சுவேஷன் காரணமாக, அவங்களோட அப்பாவோட உடல்நிலை பிரச்சனை காரணமாக அவங்களால சரியாக இந்த ஷோவில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இந்த ஷோவில் ஹெல்மெட் ஆகி வெளில போயிருக்காங்க. மித்ராவை பொறுத்த வரைக்கும் சாமி பாட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக பாடுவாங்க. டிவோஷனல் ரவுண்ட் அப்படின்னு சொன்னாலே மித்ராவை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போடக்கூடிய நிறைய வீடியோஸ் சாமி பாட்டு தான் அதிகமாக பாடி போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட மித்ராவோட அப்பாவுக்கு 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆகி அவங்க அம்மா ஒரு கிட்னியை கொடுத்து கடந்த ஒரு சில மாதங்களாகவே அவங்க தீவிர ரெஸ்ட்டில் இருந்திருக்காங்க. அவங்களால எவ்வளோ சிகிச்சைகள் கொடுக்க முடியுமோ அந்த உயர்த்தரப்பட்ட சிகிச்சைகள் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கட்டத்தில் அந்த சிகிச்சையெல்லாம் பலனிக்காமல் மித்ராவோட அப்பா இறந்து போயிருக்காராம். மித்ரா அப்பாவோட பெயர் சுபீஷ். அவர் தான் இப்போ இறந்து போயிருக்காரு. அவங்க அப்பாவுக்காக நான் ஒரு பாட்டை டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அசுரன் படத்துலேருந்து வரக்கூடிய எள்ளுவய பூக்களையா அப்படிங்கிற பாட்டை பாடி அதுக்கு அவங்க என்ன கேப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, மிஸ் யூ அப்பா, அவர் லவ், வேர்ல்ட், ஹார்ட் அண்ட் சோல் அண்ட் எவ்ரிதிங் இஸ் யூ அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்ட் பிரேக்கிங் எமோஜி ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இது மூலயமா அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. உடல்நல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்த அவங்க அப்பா இப்போ திடீர்னு இறந்து போன விஷயம் ரசிகர் மத்தியில் பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அவங்களும் அந்த ஒரு போஸ்ட்டை பார்த்துட்டு நிறைய பேர் கவலைப்படாதீங்க, அப்பா அமைதியில் இளைப்பாறட்டும், நீங்கள் மனசை தளர விடாதீங்க, சுபீஷ் நம்ம கூட தான் இருக்காரு, அவரும் நீங்கள் பாடக்கூடிய பாடல்கள் மூலயமா உங்கள் கூட வாழ்ந்துட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி மித்ராவோட குடும்பத்துக்கு ஆறுதலாக அவங்களோட பதிவுகளை போட ஆரம்பிச்சிருக்காங்க. மித்ராவே இப்படி ஒரு போஸ்ட்டை அவங்க சோஷியல் மீடியா பக்கத்தில் போடுவாங்க அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்கல. மித்ரா அப்பாவோட ஆசை தான் பொண்ணு ரியாலிட்டி ஷோவில் கலந்துக்கிட்டு ஒரு பெரிய சிங்கராக வரணும் அப்படிங்கிறது தான். இவங்க பெரிய சிங்கராக வராங்களோ இல்லையோ, அதை பார்க்கறதுக்கு உங்கள் அப்பா உயிரோடு இருக்காங்களோ இல்லையோ, ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போதே பல கோடி மக்கள் பார்க்கக்கூடிய ரியாலிட்டி ஷோவில் தான் பொண்ணு கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற பெருமையோடு தான் அவங்க அப்பா இறந்து போயிருக்காராம். இப்போ இறந்து போயிருக்கக்கூடிய மித்ராவோட அப்பாவுக்கு மறக்காம உங்கள் இரங்கலை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.